தூத்துக்குடி மாவட்டம் விளாத்திக்குளத்துல நடந்த அந்த நிகழ்வு வந்து கட்டாயமாவே ஏத்துக்கொள்ள முடியாத ஒரு நிகழ்வு. அந்த குடும்பத்தினருக்கு எவ்வளவு ஆறுதல் சொன்னாலும் அது வந்து நம்மளால ஈடு செய்யவே முடியாது. இந்த ஒரு சூழ்நிலையில மக்கள் வந்து தன் மீது கடும் கோபத்துல இருப்பாங்க, தன்னை திட்டுவாங்க, கடுமையான வார்த்தைகளால் பேசுவாங்க அப்படிங்கறத எல்லாம் தெரிஞ்சு தன்னை நம்பின ஒரு மக்களுக்கு ஒரு பிரச்சனை அப்படிங்கும் போது ஒரு தலைவனா ஓடி ஒழியாம அந்த மக்களோடு மக்களா களத்துல போய் நின்று அவங்கள பொறுமையா பேசி சமாளிச்சு அவங்களுக்கு வந்து கட்டாயமா அவங்களுக்கு நீதி வாங்கி தரேன் அப்படிங்கிற ஒரு அஷூரன்ஸை கொடுத்துட்டு வந்திருக்காங்க நம்மளுடைய துணை பொதுச் செயலாளர் அக்கா கனிமொழி அவர்கள். எப்பயுமே ஒரு நல்ல தலைவர் அப்படிங்கிறவர் யாரு அப்படின்னா பாதிக்கப்பட்ட மக்களுடன் மக்களாக நிற்பவர் தான் ஒரு நல்ல தலைவர். அதுதான் தலைமைக்கான அழகும் கூட, அதுதான் அறமும் கூட. அந்த வகையில் அக்கா வந்து உண்மையிலேயே ஒரு சிறந்த தலைவர் அப்படிங்கிறது இந்த நிகழ்ச்சியில வந்து காமிக்குது. ஏன் அப்படின்னா இன்னைக்கு தலைவரா இருக்கக்கூடியவங்க இல்லைன்னா தலைவரா ஆகுறதுக்கு ஆசைப்படுறவங்க ஒரு பிரச்சனை நம்மளை நம்பி வந்த மக்களுக்கு ஒரு பிரச்சனை அப்படிங்கும் போது அந்த இடத்துல இருந்து தன்னை காப்பாற்றிக் கொள்வதற்காக ஓடி ஒழிக்கக்கூடிய மக்களை தான் இன்னைக்கு வந்து நம்ம பார்க்க முடியுது. அவ்வளவு சுயநலம் மிகுந்த ஒரு சமுதாயத்துல நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். இந்த நிலைமையில தைரியமா அந்த மக்களை போய் பார்த்து உங்களுக்கு பக்க பலமா நான் இருப்பேன், 10 தனிப்படைகள் வந்து தமிழ்நாடு அரசின் சார்பாக நியமிக்கப்பட்டிருக்கு, கூடிய சீக்கிரத்துல அந்த குற்றவாளிகளை சட்டத்தின் முன்பாக நிறுத்துவேன் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லிட்டு வந்திருக்காங்க. ஓடி ஒழியாம களத்துல போய் நின்னாங்க இல்லையா, இந்த செயல் வந்து பாராட்டுக்குரியது. அதே சமயம் அந்த குற்றவாளிகள் கூடிய விரைவில் தண்டிக்கப்படணும். இந்த மாதிரியான குற்றங்கள் வந்து இதுக்கு மேல நடக்காம இருக்கணும் அப்படின்னா சட்டங்கள் வந்து கண்டிப்பா கடுமையாக்கப்படணும் அப்படிங்கறத வந்து இந்த நேரத்துல தெரிவிச்சு கொள்றோம்.